இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 18:8. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தாவீது பெலிஸ்தர்களை கொன்று போட்டு ஊருக்குள்ளே வரும்போது அந்த மக்கள் தாவீதை புகழ்ந்து பேசுகிறாங்க. சவுல் கொன்றது 1000 பேர், தாவீது கொன்றதோ 10,000 பேர்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறதை கேட்ட சவுலுக்கு கோபம் வருது. இந்த கோபம் தாவீதை கொலை செய்கின்ற அளவுக்கு போயிடுது. ஆனால் கடவுள் தாவீதை காப்பாற்றி சவுல் அழிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் தாவீதை ராஜாவை ஆக்கினார். யாராக இருந்தாலும் தேவன் ஒருத்தவங்களை உயர்த்தும் போது நாம் போட்டி பொறாமை கொண்டோம்னா அது நமக்கு தான் பெரிய ஆபத்து. அதை விட்டுட்டு நம்ம எப்படி சரியான வழியில் முன்னேறணும்னு யோசித்து பார்த்து செயல்படணும். ஒருத்தவங்களோட காலை வாரி விட்டு நம்ம முன்னேறணும்னு நினச்சா அந்த குழியில் நாம் போய் விழும்படியாக தேவன் செய்வார். தாவீதோட மனசில் போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை. தேவன் மேலே பக்தியும் பயமும் தான் இருந்துச்சு. அதனால தான் சவுல் தாவீதுக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்த போதிலும் சவுலை அவன் அழிக்கணும்னு நினைக்காம விலகி போகணும்னு தான் நினச்சான். எதனால்? சவுல் மேலே பயமா? இல்லை, தேவன் ஆசீர்வதித்த மனிதனை அழிக்கக்கூடாதுன்னு அப்படி விலகி போனான். அதுக்கு காரணம் தேவன் மேலே அவன் வச்சிருந்த பயம், பக்தி. அப்போது தாவீதோட முன்னேற்றத்துக்கு காரணம் தேவன் மேலே பக்தி, பயம், அப்புறம் எந்தவித போட்டியும் பொறாமையும் பழிவாங்கிற குணங்களும் அவன்கிட்ட இல்லை. அதே போல் நாமளும் மற்றவங்க மேலே பொறாமை கொள்ளாமல், போட்டி பொறாமல், தேவனுக்கு பயந்து பக்தியோடு நம்ம முன்னேற்றம் அடைகிறதுக்கு உண்மையாக உழைச்சாதான் நம்ம வெற்றியை பார்க்க முடியும். போட்டியும் பொறாமையும் முன்னேற்றத்தை கொடுக்காது. தேவன் மேலே நம்பிக்கை வச்சு பக்தியோடும் பயத்தோடும் உண்மையாக உழைச்சா மட்டும்தான் நம்ம வெற்றியை காண முடியும். ஆமேன்.